ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வணக்கம். இது குற்றத்தின் பின்னணி. காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட தனுஷ் அண்ட் விஜயாஸ்ரீ அப்படிங்கிற இளம் ஜோடியை எப்படியாவது பிரிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பணபலம், அரசியல் பலம், அதிகார பலம் இணைஞ்சி ஆடின ஒரு ஆட்டம் திரைப்பட காட்சிகளை விட அதிர வைக்கிற அளவில் இருக்குது. திருத்தணி அடுத்த திருவலாங்காடு பக்கத்தில் உள்ள கலாம்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவரான யுவராஜோட மகன்கள் 23 வயதான தனுஷ், 17 வயதான இந்திரசன். யுவராஜா காலமாகிவிட்ட நிலையில் தாயார் லட்சுமி தான் இந்த 2 மகன்களுக்கும் இப்போது ஆதரவாக இருக்காங்க. இவங்க ஆசாரி ஜாதியை சேர்ந்தவங்க. யுவராஜோட மூத்த மகன் தனுஷ் இன்ஸ்டாகிராம் மூலமாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயாஸ்ரீ அப்படிங்கிற 21 வயது பெண்ணோட பழக ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாறுது. விஜயாஸ்ரீயோட தந்தை வனராஜா திண்டுக்கல் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். பல 100 ஏக்கர் தென்னந்தோப்புகளை குத்தகைக்கு எடுத்து தென்னை சார்ந்த தொழில்களில் ரொம்ப கொடிகட்டி பறக்கிற ஒரு கோடீஸ்வரர். தேனி மாவட்டம் வருஷநாடு கடமலை குண்டு பகுதியில் வனராஜாவுக்கு சொந்தமான தென்னந்தோப்புகள் இருக்கு. செங்குளம் பகுதியில் தேங்காய் மண்டியும் வச்சிருக்காரு வனராஜு. நாயக்கர் ஜாதியை சேர்ந்த வனராஜுக்கு தன்னோட மகள் விஜயாஸ்ரீயோட இன்ஸ்டாகிராம் மூலமாக தனுஷோட காதல் சம்பந்தமான விஷயங்கள் தெரிய வருது. இதை பார்த்து மகளை கண்டிக்கிறார். அதோட விஜயாஸ்ரீக்கு திருமண ஏற்பாடுகளையும் அவர் செஞ்சுட்டு வர்றார். இதையடுத்து காதலனை கரம் பிடிக்கிறதுக்காக சொத்து சொந்தங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு திருவலாங்காடு களம்பாக்கம் வந்து காதலன் தனுஷோட தஞ்சமடைகிறாரு விஜயாஸ்ரீ. தன்னை நம்பி வந்துட்ட காதலி விஜயாஸ்ரீயோட நம்பிக்கையை பொய்யாக்கிடாம கடந்த மே மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரோட நண்பர் ஒருத்தரோட வீட்டில் கணவன் மனைவியாக வாழவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் தான் மகள் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிட்ட தகவல் அறிஞ்ச வனராஜ் கோபத்தோட உச்சியில் தவிச்சிட்டு இருக்கிறப்போ எப்படியாவது தன்னோட மகளை மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் அவரோட கண்ணு முன்னாடி சட்டுன்னு முன்னாடி வந்தது முன்னாள் எம்எல்ஏவான போடிநாயக்கனூர் தொகுதி எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் தான். வனராஜுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் இடையில் வர்த்தக ரீதியான ஒரு நல்ல கான்டாக்ட் இருந்ததுனால ஓபிஎஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு வனராஜ். இதையடுத்து ஓபிஎஸ் தனக்கு ரொம்ப நெருக்கமான பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான மதுரை மூர்த்தியை கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி உதவி கேட்குறார். ஓபிஎஸ் கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்போ அமைச்சர் மூர்த்தியால் தட்டவா முடியும். உடனே திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாளை கான்டாக்ட் பண்ணி வனராஜோட மகளை கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாளும் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறார். திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாளுக்கும் அமைச்சர் மூர்த்திக்கும் இடையிலான உறவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவில் டிஎஸ்பியாக இருந்தவர் தான் சீனிவாச பெருமாள். அதுக்கப்புறமா பதவி உயர்வு அடைஞ்சு ஏடிஎஸ்பி ஆனார். மதுரையில் டெப்டி கமிஷனராகவும் சீனிவாச பெருமாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அமைச்சர் மூர்த்தியோட சீனிவாச பெருமாளுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் இருந்திருக்கு. இதனால் மூர்த்தி இந்த அசைன்மெண்ட்டை சீனிவாச பெருமாள்கிட்ட கொடுக்குறாரு. இதையடுத்து வனராஜ் தன்னோட உறவினர் மணிகண்டனோட திருவள்ளூர் வரார். எஸ்பி சீனிவாச பெருமாளும் தனுஷ் விஜயாஸ்ரீயை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அப்போது விஜயாஸ்ரீயோட மனதை மாற்றுறதுக்காக தீவிரமான முயற்சியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் விஜயாஸ்ரீ, நான் விரும்பி தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன், நான் மேஜர், எனக்கும் தனுஷுக்கும் திருமணம் ஆகிடுச்சு, என்னோட கணவர் தனுஷை விட்டுட்டு பெற்றோரோட நான் போக மாட்டேன், அப்படி நான் ஊருக்கு போனால் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறாங்க. தமக்கும் தனுஷுக்கும் திருமணம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே எஸ்பி சீனிவாச பெருமாள்கிட்ட கொடுத்தாங்க விஜயாஸ்ரீ. அப்போது தகவல் தெரிஞ்ச தனுஷோட உறவினர்கள் லோக்கல் திமுக மற்றும் விசிக பிரமுகர்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த விவகாரம் சிக்கலானது புரிஞ்சுக்கிட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் தன்னோட மேலதிகாரியான வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கு கிட்ட பேசுகிறார். அப்படி பேசுகிறப்ப ஓபிஎஸ் அமைச்சர் மூர்த்தி இவங்க தலையிட்டிருக்கதையும் குறிப்பிட்டு சொல்கிறார். ஐஜி அஸ்ரா கார்க் ரொம்ப திட்டவட்டமாக எதை செஞ்சாலும் சட்டப்படியே செய்யுங்க, சட்டவிரோதமாக எதையாவது செஞ்சு சிக்கலை உருவாக்கிடாதீங்க, பொண்ணு மைனர் அப்படின்னா அட்வைஸ் செஞ்சு அப்பாவோட அனுப்புங்க, பொண்ணு மேஜர் அப்படின்னா அவரோட விருப்பப்படி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறார். கட்டாயப்படுத்தியெல்லாம் பிரித்து வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால வனராஜ் மற்றும் தனுஷ் விஜயாஸ்ரீ இவங்க 2 தரப்பிட்டையும் எழுத்து மூலமாக அவங்களோட வெர்சனை வாங்கிக்கிட்டு அனுப்பி வச்சுட்டாரு எஸ்பி சீனிவாச பெருமாள். இந்த தகவலையும் அமைச்சர் மூர்த்திக்கு பாஸ் பண்ணிட்டார்.
ஒரு சினிமாவில் இடைவெளிக்கு அப்புறமா ஒரு விறுவிறுப்பான காட்சிகள் மாதிரி தான் இதுக்கப்புறமா பரபரப்பை கிளப்பின சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துச்சு. இந்த 2ஆம் பாகத்தில் தான் முன்னாள் கான்ஸ்டபிள் மகேஸ்வரி, ஏடிஜிபி ஜெயராம், புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ இவங்கெல்லாம் என்ட்ரியாக பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. கொடைக்கானலில் தொண்டு நிறுவனம் நடத்திட்டு வர மகேஸ்வரி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நபர் 2007ஆம் ஆண்டு கான்ஸ்டபிள் பணிக்கு தேர்வாகிறார். அவங்களுக்கும் கணவருக்கும் இடையே ஒரு தகராறு ஏற்படுது. அப்போது தன்னோட தங்கை மகேஸ்வரியோட சான்றிதழ்கள் எல்லாம் பயன்படுத்தி ஃபோர்ஜரி பண்ணி தான் போலீஸ் வேலையில் மகேஸ்வரி சேர்ந்திருக்காரு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காரு மகேஸ்வரியோட கணவர். இந்த புகார் மேல நடத்தப்பட்ட விசாரணையில் மகேஸ்வரியோட மோசடி உண்மைதான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் போலீஸ் வேலையிலேருந்து துரத்தி அடிக்கப்படுறாரு மகேஸ்வரி. அதுக்கப்புறமா கொடைக்கானல் மலையில் பாதிரியார் ஒருத்தரோட நட்பு வட்டாரத்தில் ஒரு இடம் பிடிச்சி அவர் கொடுத்த அந்த 2 ஏக்கர் நிலத்தில் வச்சு இப்போது தொண்டு நிறுவன மகேஸ்வரியா எல்லாருக்கும் வெளியில் தெரிகிறார். கொடைக்கானலில் பழங்குடி மக்களோட 16 கிராமங்களில் தன்னோட தொண்டு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு மகேஸ்வரி. இந்த மகேஸ்வரி தேனி மாவட்டம் மாளிகைப்பாறை உப்புத்துறையில் உள்ள கருப்பண்ணசாமி கோவிலுக்கு அடிக்கடி போகக்கூடியவர். இந்த கோயிலில் குறி சொல்கிறது தான் ரொம்ப பிரசித்தம். அதனால் விஐபிக்கள் பல பேரும் உப்புத்துறை கோயிலுக்கு படையெடுத்து போவாங்க. அப்படி கருப்பண்ணசாமி கோவிலுக்கு வந்து போகக்கூடிய விஐபிகளில் ஒருத்தர் தான் ஏடிஜிபி ஜெயராம். ஏற்கனவே போலீஸில் இருந்த மகேஸ்வரி ஏடிஜிபி ஜெயராமோட நட்பு பாராட்டி ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. இந்த நட்பும் நெருக்கமும் மகேஸ்வரி எங்கே போனாலும் போலீஸ் வாகனங்களை ஏடிஜிபி ஜெயராம் அனுப்பி வைக்கிற அளவுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கு. ஏடிஜிபி ஜெயராம் மூலமாக அரசியல் தலைவர்களோடையும் நெருக்கம் பாராட்டிட்டு இருக்காங்க மகேஸ்வரி. அந்த வகையில் தான் ஓபிஎஸ்ஸுக்கும் அறிமுகமானவராக இருந்திருக்கிறாரு மகேஸ்வரி. அதுவும் மகேஸ்வரி கருங்காலை மாலைகளை கொடுத்து சக்தி வாய்ந்தது அப்படின்னு பேசி மயக்கிறதுல ரொம்ப கில்லாடியா. மகேஸ்வரியோட இந்த மேலிடத்து உறவுகள் தேனியில் பல பேருக்கும் தெரிஞ்சது தான். ஏடிஜிபி ஜெயராம் மூலமாக மகேஸ்வரிக்கு அறிமுகமான நட்பு தான் புரட்சி பாரதம் கட்சி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி. சரி, இந்த பூவை ஜெகன்மூர்த்தி எப்படி தனுஷ் விஜயாஸ்ரீ கேஸில் உள்ள நுழைஞ்சார்? விஜயஸ்ரீயோட தந்தை வனராஜ் தன்னோட மகளை மீட்கிறதுக்கு சட்டவிரோதமான சில முயற்சிகள் எல்லாம் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அவரோட உறவினரான மணிகண்டன் தான் மகேஸ்வரியோட சில டீட்டெயிலாம் விவரமாக சொல்லியிருக்காரு. மகேஸ்வரி நம்ம ஓபிஎஸ்ஸுக்கும் ரொம்ப நெருக்கம், மேலிட போலீஸ் அதிகாரிகளுக்கும் ரொம்ப நெருக்கம். அதனால மகேஸ்வரியை பிடிச்சா ஸ்கெட்சு போட்டு பாப்பாவை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு மணிகண்டன். இதையடுத்து மகேஸ்வரியை கோடீஸ்வரரான வனராஜ் கான்டாக்ட் பண்ணி இந்த விபரத்தெல்லாம் சொல்ல, விடுங்கண்ணே, கச்சிதமாக பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்காங்க மகேஸ்வரி. இதை ஏடிஜிபி ஜெயராம் கிட்ட மகேஸ்வரி சொல்ல, அவர் பூவை ஜெகன்மூர்த்தியை கான்டாக்ட் பண்ணி உதவி செய்ய சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மகேஸ்வரி, ஏடிஜிபி ஜெயராம், ஜெகன்மூர்த்தி 3 பேரும் வனராஜ் மகளை தூக்குறதுக்கான ஸ்கெட்சு குறித்து செல்போன்லேயே ரொம்ப விலாவரியாக பேசியிருக்கிறாங்க. இந்த அசைன்மெண்ட்டுக்கு மணவூர் மகாவை அனுப்பி வச்சிருக்காரு பூவை ஜெகன்மூர்த்தி. அதுக்கப்புறமா நடந்த ஆட்டத்தை மும்மூர்த்திகளோட டீம் ஸ்டார்ட் பண்ணுச்சு. கடந்த ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு பகல் 12 மணிக்கு ஏடிஜிபி ஜெயராம் ஏற்பாடு பண்ண TN06G0606 அப்படிங்கிற போலீஸ் வாகனத்தில் மகேஸ்வரி, வனராஜ், மணிகண்டன், மணவூர் மகா மற்றும் சிலரோட கலாம்பாக்கம் தனுஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே தனுஷோட தாயார் லட்சுமி, அவரோட தம்பி 17 வயதான இந்திரசந்த், இவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. தனுஷ், விஜயாஸ்ரீ அங்கே இல்லை. இதையடுத்து லட்சுமியை, எங்கள் பிள்ளையை ஒழுங்காக கொண்டாந்து விட சொல்லு உன்னோட மகனை, உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு வேணாலும் செட்டில் பண்ண ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மிரட்டலும் பேரமுமாகவும் பேசி பார்த்துருக்கு அந்த கும்பல். ஆனால் லட்சுமியோ மகன் எங்கே இருக்கானே தெரியாது அப்படின்னு மறுபடியும் சொல்ல, வீட்டில் நடக்கிற இந்த கலவரங்களை எல்லாம் பார்த்து பதறிப்போன சிறுவன் இந்திரசன் வீட்டின் பின்பக்கமாக போய் பதுங்கி இருக்கிறான். தனுஷோட அம்மா லட்சுமியோட பேசி பார்த்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு யோசிச்சபடி வனராஜ், மகேஸ்வரி, மணிகண்டன் அந்த கும்பல் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தனுஷோட தம்பியான 17 வயதான இந்திரசந்தை தூக்குறது. இந்திரசந்தை போலீஸ் வாகனத்தில் கடத்திட்டு போகுது இந்த கும்பல். இங்கேருந்து தான் கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இளைய மகனை போலீஸ் வாகனத்தில் வந்த கும்பல் கடத்திட்டு போகிறத பார்த்து கதர்ன லட்சுமி உடனடியாக அவசர போலீஸ் 100க்கு ஃபோன் பண்ணி ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. இதையடுத்து போலீஸ் ஒயர்லெஸ் மைக்குகள்லாம் அலற ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. திருவலங்காடு போலீஸார் உடனடியாக லட்சுமி வீட்டுக்கு வந்து கடத்தல் சம்பவம் உண்மைதானா அப்படின்னு உறுதி செஞ்சுருக்காங்க.
இந்த தகவலை ஐஜி, டிஐஜி, எஸ்பின்னு எல்லாருக்கும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாகன சோதனை தீவிரமாக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த போலீஸ் டீமும் சிறுவனை கடத்தின கும்பலை கூண்டோட பிடிக்க களமிறங்கிட்ட தகவல் ஏடிஜிபி ஜெயராம் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தெரிய வருது. இதனால ஏற்கனவே இந்திரசந்த் தூக்கிட்டு போன அந்த காரை மாத்தினாங்க அந்த கும்பல். இதுக்கும் ஏடிஜிபி ஜெயராம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. போலீஸோட இன்னோவா கார்ல தான் இந்திரசந்த் கடத்தப்பட்டு அழைச்சிட்டு போகப்பட்டிருக்கான். போலீசாரோட வாகன சோதனை தீவிரமானதுனால பேரம்பாக்கம் பகுதியில் மாலை 3 மணிக்கு சிறுவன் இந்திரசந்த மகேஸ்வரி கும்பல் இறக்கி விட்டுட்டு போயிருக்கு. இந்த கும்பலால் தாக்கப்பட்ட நிலையில இந்திரசந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க லட்சுமி. அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு மகேஸ்வரி ஏடிஜிபி ஜெயராம் கொஸ்டின் நினைச்சிருந்துச்சு. இங்குதான் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா காக் ஒரு ட்விஸ்ட் வச்சார். இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக முழு பின்னணியும் விசாரிக்க யாருக்கும் எதுக்கும் பயப்படாத ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு பெயர் எடுத்த திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி கிட்ட இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. டிஎஸ்பி தமிழரசி கணக்கச்சிதமாக ரொம்ப சஸ்பென்ஸாக இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிச்சாங்க. இந்த விசாரணையில தான் வனராஜ், மகேஸ்வரி, மணிகண்டன் கும்பல் சிக்கினுச்சு. சிக்கின ஒவ்வொருத்தரும் நடந்த சம்பவங்களை அப்படியே விவரமாக சொன்னாங்க. ஓபிஎஸ்ஸை காண்டாக்ட் பண்ணது, அவர் அமைச்சர் மூர்த்தியை தொடர்பு கொண்டதுன்னு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப விலாவாரியாக சொல்லியிருக்காரு வனராஜ். அதுக்கப்புறமா மகேஸ்வரியோட செல்போனை கைப்பற்றி துருவி ஆராய்ந்த தமிழரசி டீமுக்கு சொலையா அசைக்க முடியாத ஆதாரங்கள் கொட்டி கிடந்துச்சு. மகேஸ்வரியோட செல்போன்லேருந்து ஏடிஜிபி ஜெயராம், பூவை ஜெகன்மூர்த்தி இவங்களோட பேசப்பட்டதை உறுதி செஞ்சிச்சு டிஎஸ்பி தமிழரசி டீம். அதுக்கப்புறம் தான் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தமிழரசி டீம் போக அங்கே பிரச்சனை வெடிக்க அத்தனை சம்பவங்களும் வெட்ட வெளிச்சமானுச்சு. இந்த வழக்கில் கடைசியாக ஏடிஜிபி ஜெயராமும் பூவை ஜெகன்மூர்த்தியும் சிக்கவும் செஞ்சுருக்காங்க. பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம் வசமாக சிக்கிறதுக்கு வெறும் செல்போன் அழைப்புகள் மட்டுமே காரணம் இல்லை. மகேஸ்வரியோட செல்போனில் எல்லா கால்ஸுமே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்காக பதிவாயிருச்சு. பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராம், மகேஸ்வரி இவங்க இந்த சம்பவத்தில் ஸ்டார்டிங்லேருந்து போலீஸ் சேசிங் வரைக்கும் பேசின எல்லாமே கோர்வையாக ஆதாரங்களாக மகேஸ்வரி செல்போன்லேயே ரெக்கார்டடாக இருந்ததுனால துணிச்சல் அதிகாரியான டிஎஸ்பி தமிழரசி தலைமையிலான டீமுக்கு தொக்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது சட்டத்தோட முன்னாடி ஏடிஜிபி ஜெயராம், பூவை ஜெகன்மூர்த்தி நிறுத்தப்பட்டிருக்காங்க. காதலிச்சு திருமணம் செஞ்ச ஒரு இளம் ஜோடியை பிரிக்கிறதுக்கு இப்படி பணபலமும் அதிகார அரசியல் பலங்களும் கைகோர்த்து ஆட்டம் போட்டிருக்கிறது தான் பேரதிர்ச்சியா இருக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.